Remember we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பஜ்ஜி மிளகா போட போறேன். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பஜ்ஜி மிளகா போடுறது இந்த மாவு கரைக்கிறது தான் ஸ்பெஷல். இந்த மாவு எப்படி ரெடி பண்றோமோ அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாவு எப்படி ரெடி பண்றேன், எப்படி பஜ்ஜி போடுறேன் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிளகா ரெடியாக இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து முழுசாக போட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே போடலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மாவு உள்ளே போகும். அது மாதிரி உப்பு காரம் எல்லாமே உள்ளார இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேல் மாவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேல் பக்கம் இந்த மாவு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். பஜ்ஜி சூப்பராக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டிருக்கேன். இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோடா உப்பு இருந்துச்சுனாக்கா ஒரு பிஞ்சு போட்டாலே போதும். சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பை வந்து நல்லா நுணுக்கிடணும். அதில் அப்படியே சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்து இந்த மாவோடையே சேர்த்துடுங்க. அதான் வாசனையாக இருக்கும். பஜ்ஜிக்கு நல்லா வாசனை கொடுக்கும். அது கேசரி கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர். அதில் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சிட்டு அதை இந்த மாவோட சேர்த்துருங்க. சேர்த்திட்டு அளவாக தண்ணி ஊற்றி கரைக்கணும். இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்படி கரைச்சா தான் பஜ்ஜியில் போய் ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜியில் போய் ஒட்டாது. பஜ்ஜி மிளகாயில் அது ஒட்டாது மாவு. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் இந்த மிளகாயை மாவில் அப்படி டிப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அது திருப்பி போட்டுடலாம். மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளார மாவும் வேகும், மிளகாயும் வேகும். வெந்தால் தான் டேஸ்ட்டு வரும். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்த செட்டு போட்டுடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பஜ்ஜி மிளகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரியே மாவு ரெடி பண்ணிங்கன்னா பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.